4 வாட்டி சொல்லிட்டேன்ப்பா. MS விஸ்வநாதன் மாதிரி இந்த குரலை MR ராதா மாதிரி என் குரலாக்கிட்டீங்க. கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. மாற்றி விட கூடைய மாற்றி விடு. தொண்டை காஞ்சிரும் போல இருக்கு. தம்மு கூற நேரம் மட்டும் இந்த மாதிரி தொண்டைக்கிலேயே கத்தணும், இல்லாட்டி வேலைக்கு ஆகாது. எல்லா வேலையும் பொறுமையாக பண்ணிடலாம். ஆனால் பிரியாணியை தம்மு கூற வேலை 1 நிமிஷம் முன்ன பின்னானாலும் அரிசி குழஞ்சி போயிடும், இல்லாட்டி அறவே காட்டாயிடும். ஏன்னா பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் ஜீரக சம்பா அரிசி ரொம்ப சென்சிட்டிவான அரிசி. அதனால் டைமிங் ரொம்ப முக்கியம். வடித்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தம்முக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா கிரேவி ஆறிடுச்சின்னு வைங்களேன், சரியாக தம் ஆகாது. அதனால் கத்த வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரியாணியை டேஸ்ட்டாக ஆக்குறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம டைமிங்க்கு என்ன டைமுக்கு நிற்க முடியுதோ ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட்டுங்க வலிமா ரிசப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா, கார்ப்பரேட் ப்ரோக்ராம் எல்லாம் இருந்துச்சுனாக்கா பொறுமையாக வெயிட் பண்ணி ஆளுங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நிற்கா அங்கே மாப்பிள்ளை கபூல் கியான்னு சொன்ன உடனே, அல்ஹம்துலில்லாஹ் கபூல் கியான்னு சொன்ன உடனே அவர் கல்யாணத்தை கபூல் கியான்னு சொல்கிறது. ஆனால் கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா தாவத்தை கபூல் கியான்னு நினச்சிக்குவாங்க. ரிலேட்டடாக தான் ஆரம்பிப்பாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கூல் மூடில் வர வச்சு அவங்கள டிலே பண்ணாமல் டைமிங்க்கு போடும்போது நம்மளுடைய சின்ன குறைகள் எப்பாவது ஆயிடுச்சுனாலும் அதெல்லாம் அதில் மறைஞ்சிடும். அது ரொம்ப முக்கியம், டைமிங். பிஸ்மில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஏப்பா என் கக்பீர் எங்கப்பா, என் கக்பீர் எங்கப்பா? என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓப்பன் பண்ணு, நான் பிஸ்மில்லான்னு பார்த்துட்றேன். அது ஓப்பன் பண்ணுவா. பிஸ்மில்லான்னு. கணேஷா நீ அதுவா 2 மாஷா அல்லாஹ். ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்த மாதிரியே 100% ரிசல்ட். எப்படி உதிரியாக பாருங்கள். கடைசி தக்ஷாவரிலும் அப்படி தான் இருக்கும். இது என்னுடைய ஃபேவரட் பீஸ். இது ஆஹாஹா, இது சாப்பிட்டவங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். தஹஜுத் தொழுது துவா கேட்டுட்டு உட்காரவனுக்கும் கிடைக்கிறது அபூர்வம். ரவாஸ்ம்பாங்க. அது இலையில் பிரியாணி போடும்போதே பிரியாணி பிரியர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அதுவும் அதில் ரவாஸ் போட்டாங்கன்னு வைங்க, பிரியாணி போட்ட பையனை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க சந்தோஷமாக. ரொம்ப நல்லவன்டா நீ. இந்த மாதிரி நேரத்தில் பார்க்குறது தான் டேஸ்ட்டு. சாப்பிடவெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம முழிச்சு எல்லாம் ரெடி பண்ணி மசாலாங்க எல்லாம் செக் பண்ணி 99% சமையல்காரங்க சாப்பிடவே முடியாது பிரியாணி. ஆனால் அதோட டேஸ்ட் என்னங்கிறது
சாப்பிட்டவங்களோட அதிகமாக சமைச்சவங்களுக்கு பார்த்து அந்த நாலேஜ் வந்துடும். அருமை அருமை. பாருங்கள் எப்படி விளையாடுது பாருங்க அரிசி. மசாலா பாருங்கள். இதுதான் பாலாஜி 2 தேக்ஷா ரெடியாக இருக்குது, பிக்கப் பண்ணுங்க. எப்பா रुमाली की टाइमिंग தெரியும்ல, 11:30 बजे तक उतर जाना काम आधा, ठीक है? 12:30 बजे 11:30 तक आधा काम हो जाना. இந்த ஒரே நிமிஷம் இது மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன். கல்லி திக்தால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்டோபர் 5 நேற்று அக்டோபர் 4 நம்ம வரலட்சுமியில் ஒரு கிராண்டான சுக்ரானை கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் 500 பேருக்கு நம்ம பண்ணோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. மிஸ்டர் ஆசிஃப் பாய் அவங்க தங்கச்சி, மிஸ்டர் அப்துல் பாய் அவங்களுடைய பொண்ணு. இன்றைக்கி நிக்கா கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் 500 பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி கிச்சன் ஒர்க்கில் நான் இருந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைனிங்கும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நான் டைனிங்கே போகல இன்னும், ஆனால் டைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி வந்து வெல்கம் ட்ரிங்க்கு, ருமாலி ரொட்டி, மேத்தி முக் சிக்கன் கிரேவி, நம்ம பாஸ்மதி இன்றைக்கி ஜீரசம்பா, நேற்று பாஸ்மதி மட்டன் பிரியாணி கொடுத்தோம். இவர் ஜாக்கிர் பாய் நம்ம கசின், என் கசினுக்கு கசின், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு. நமக்குள்ளே ரொம்ப காமெடி. டெய்லி நம்ம ஈவினிங் ஆனால் சந்திக்கிற நம்ம ஒரு 10-15 பசங்க டீம் இருக்குது. அதில் மெயின் மெம்பர்னே சொல்லலாம். கோரிமெண்ட் மஸ்ஜிதில் ஒரு ஜிம்மேதாராக இருக்கார். காலைக்குமே லஞ்சு ஒரு பந்தி முடிஞ்சிடுச்சு. ஆலோசனை ரெண்டாவது பந்தி போயிட்டுருக்கு. खैरियत कहाँ कल एक्सपेक्ट कर रहा तुम ना? आया नहीं, मेरे से काम था। भाई आए थे, खा ले क्या पसंद आया? अच्छा लगा, बहुत अच्छा लगा। दुआ करो। शूटिंग आई थी। இவர் இம்ரான் பாய் நம்ம தோஸ்து. மாஷல்லா சேலத்தில் இவருக்கு தெரியாத ஆளுங்க இல்லை, தமிழ்நாட்டிலே சொல்லலாம். இவர் மூலியமாக நிறைய ஆர்டர். இவருடைய சகல பொண்ணுக்கும் நம்ம தான் பண்ணோம். திண்டுக்கல்லில் சித்திக் லெதர்ஸ் அப்படின்னு 5000 பேர் கிட்டத்தட்ட 5000 பேர் ஆன ஒரு விருந்து ரொம்ப அமர்க்கலமாக நடந்துச்சு. துவா பண்ணுங்க. வெல்கம் ட்ரிங்க் சொல்லியிருந்தேன். ருமாலி ரொட்டி, மேத்தி முக் சிக்கன் கிரேவி, கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், ஹைதராபாதி லகன் தந்தூரி. இன்னொன்று டெசர்ட்ஸில் எத்தனையோ வகையான ஸ்வீட் இருக்குங்க. ஆனால் நம்ம மலை ரோல் ரபடின்னு ஒரு ஸ்வீட் செய்கிறோம். நார்த் இந்தியன்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பல வகையான ஸ்வீட் நான் சாப்பிட்ருக்குறேன். ஆனால் அந்த ஸ்வீட்டுக்கு அப்புறம் தான் மற்ற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இன்ஷால்லா அது ஃப்ரீசரில் இருக்குது. சில் பண்ண வச்சுருக்குறோம். அதுவும் காமிக்கிறேன் இன்ஷால்லா, சாப்பிட்டே காமிக்கிறேன். ஸோ மலாய்குல்லா ரோல் ரபடி, அப்புறம் முசஃபர்கா ஸ்வீட்டு, ஜீரசம்பா பிரியாணி, தால்ச்சா மைண்ட் ப்ளோயிங். ஸ்பெஷலி இந்த வாட்டி என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம தால்ச்சாவில் புளி கொடுப்பாங்க, புளி போடுவாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் வந்து அந்த புளிப்பு தன்மை கொண்டாந்தது தால்ச்சாவில் வந்து மாங்காய்னால தான், மாங்காயிலேயே. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் அது. அதுக்கப்புறம் ஹைதராபாதி லகன் தந்தூரி, ஷாமி, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு முஸ்லீம் ஃபேமிலிஸில் ஹோமில் பண்ணுற ஒரு டிஷ் அது. ஹியூஜ் குவான்டிட்டியில் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்காகவே வாணியம்பாடியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் மேக்கர் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஷாமி கோஃப்தாலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஹியூஜ் குவான்டிட்டியில் ஷாமி பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. 99% சமையல்காரங்க செய்ய தெரிஞ்சாலும் முடியாதுன்றவாங்க. ஏன்னா ஒன்று ரொம்ப மெனக்கெடணும், அப்புறம் ரிசல்ட்டு வந்து ரொம்ப ரேராக தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லாட்டி நிறைய உடஞ்சி போயிடும். அது ஷாமி பண்ணுறவங்க சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அது. ஸோ ட்ரைனிங் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 300 பேருக்கான சிட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு சிட்டிங் போயிடுச்சு, 2வது சிட்டிங் போயிட்டுருக்கு. இன்ஷால்லா இந்த இன்னொரு சிட்டிங் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த விஷுவலும் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றது என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் எனக்கு கொடுக்குறதுக்கும் இல்லை. துவா பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்மளை நம்பி அவங்க மேரேஜ்னால் அதில் கல்யாணத்தில் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அவங்க மானம், அவங்களுடைய பேர் புகழ் அதெல்லாம் நம்ம சொல்கிறல. நம்ம நம்பி கண்ணை மூடிட்டு லட்சக்கணக்கில் அமௌண்ட் கொடுக்குறாங்க. நல்லா பண்ணுவாங்க, ஜெனுனாக பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷனாக பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் ரிச்சாக பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துலையும் நம்ம ஒரு குறை வச்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசித்து பண்ணுறது. என்னுடைய முக்கால்வாசி வேலையே வந்து கெஸ்ட்டை ஹாப்பி பண்ணிட்டா கஸ்டமர் ஹாப்பி ஆகிடுவாங்க. கஸ்டமர் ஹாப்பி ஆகிட்டால் நாம் 2 நாளாக உழைச்சோம் பாருங்கள், தூக்கம் இல்லாமல். அந்த உழைப்புக்கு ஒரு உண்மையான ரிலாக்ஸே அதுதான். சமையல்காரங்க மோஸ்ட்லிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்ட சந்தோஷம், டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நம்ம களைப்பும் மறந்துடுவோம், நம்ம பசியும் மறந்துடுவோம். என்ன எல்லாம் ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கா? எத்தனை ஒரு பந்தி முடிஞ்சிருச்சா? ஒரு ஃபுல் ரோ முடிஞ்சிருச்சா? ஃபுல் எல்லா லைனும் செகண்ட் லைன் போய்ட்டுருக்கா? ஒரு லைன் எத்தனை செட்டிங் போட்டிங்க? 288. ஓகே, ஒரு 2வது செட்டிங். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு சிஸ்டமேட்டிக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. ஸ்வீட் இந்த சைடுனாக்கா இந்த சைடு தான், தண்ணி பாட்டில் இந்த சைடுனா இந்த சைடு தான். அதுவும் கோணல் மணலாம் இந்தாண்டான்னு இல்லாமல் விக்னேஷ் இவர் ஒரு இன்சார்ஜ், நம்ம டீமோட சர்விங் டீமோட இன்சார்ஜு.
ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க. அந்த லைனுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அந்த மாதிரி விக்னேஷ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 10 வருஷமாக என்கிட்ட நம்மகிட்ட வந்துட்டு இருக்காப்புல. என்னப்பா நீட்டாக பண்ணியிருக்கீங்களா? ஸோ டைனிங் பேப்பர் ரோல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் கவனம் கொடுப்போம். அந்த பேப்பர் ரோல் ஏதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அடுத்த ஃபங்க்ஷன் ஒரு அப்டேட் இருக்கணும். ஒரே பேப்பர் ரோல் இருக்கக்கூடாது, ஒரே ஸ்வீட் கப் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று புதுமை இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கவனம் பண்ணுவோம். ஆனால் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ், பர்த்டே பார்ட்டிஸு, கார்ப்பரேட் கம்பெனிங்க ஆர்டருங்க, காலேஜ் ஆர்டர்ஸுங்க, இந்த மாதிரி எல்லா ஆர்டருக்கும் ஹிதா பாய் अरे रे अस्सलाम वालेकुम खैरियत क्या कहाँ भाई को छोड़ा का मैं एक बार भी बाजू शावल रहेंगे दिखता सो बेटे उन्हों आया तो ना जहाँ कभी कमी की में नहीं ना अच्छा है तुम्हारा करेगा तो खाया अल्हम्दुलिल्लाह மேடம் நல்லா இருக்கீங்களா? நேற்று பாஸ்மதி இன்னைக்கு ஜீரோ சம்பா, அதுவும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. இது பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருந்ததா? நேற்று சாப்பிட்டது पसंद आया खाना? कहती मंगाऊँ गरम? वालेकुम सलाम, खैरियत? माशाल्लाह सही। पसंद आया? हाँ जी जी बहुत शुक्रिया, सब अल्लाह का रहम, दुआ करें. டாக்டர் சார் காலேஜில் மட்டும்தான் பார்ப்போமா? இங்கேயும் பார்ப்போம். நல்லா இருக்குங்களா? ஆமாம், நாம தான் நம்ம டாக்டர் விநாயகா காலேஜில் டென்டல் டாக்டரு. ரொம்ப வருஷம் பழக்கம் நமக்கு. விநாயகா காலேஜ்லலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். சார் நமக்கு நிறையா வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. எதாச்சும் இங்கே மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. போகிறீங்களா விளையாட எல்லாம் ஷெட்டிலுக்கு? ஏதாவது தேவை இருக்கா? நல்லா இருக்கா மேடம்? சரியா ப்ளீஸ். இப்போ பீஸ் இல்லைன்னா டக்குன்னு வாங்கிக்கோ. பீஸ் இல்லாமல் பேசனே வைக்காது, சரியா? பேசனில் அவங்க கடைசி நேரமாக இருந்தாலும் சரி, பீஸ் இல்லைன்னா பேசன் வைக்காது கையில். பரவாயில்ல, நம்ம இல்லாட்டியும் அது ஒரு பெருமையான விஷயம். எப்படி நமக்கு சமையல்காரங்க எல்லாம் வந்து ஒரு ரெகுலர் செட்டப்போடு இருக்கிறாங்க, டேஸ்ட் மாறுறதில்ல, குவாலிட்டி மாறுறதில்ல அப்படின்னு. அதே மாதிரி தான் ப்ரெசன்டேஷன். நாம் பாருங்கள், இப்போ நம்ம 2 பந்தி ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 3வது பந்திக்கு வந்து நிற்கிறேன். கிட்டத்தட்ட 300 பேர் சிட்டிங்கில் 600 பேர் சாப்பிட்டாங்க. இப்போ தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன். ஆனால் எல்லாம் ஸ்மூத்லி போயிட்டுருக்கு. அதுக்கு ஏன் காரணம்னாக்கா சர்விங் டீமும் அதே மாதிரி தான். ஒரு முக்கியமான ரோல். ஒரு கல்யாணம்னா சாப்பாடு டேஸ்ட்டாக பண்ணுறது ஒரு பக்கம், அதை வந்து விதவிதமான புது மெனுவில் பண்ணுறது ஒரு பக்கம், அது நேரத்துக்கு கொடுக்குறது ஒரு பக்கம். ஆனால் அது அந்த சாப்பாடை வந்து நம்ம கெஸ்ட்டுங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல், கிட்டத்தட்ட பிறகு 1500 பேர் விருந்து, ஆனால் 600 பேர் முடிஞ்சிட்டாங்க. பாதி விருந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்மூத்லி போயிட்டுருக்கு. அது பெரும் பங்கு வந்து நிறைய பேர் கல்யாணத்தில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஐட்டம் இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் எதுவுமே நிறைய ஐட்டம் நமக்கு வரல, சர்வீஸ் சரியில்லை, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதே ஒரு ஓனர் அந்த இடத்துல இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நம்ம கொஞ்சம் கிச்சனில் நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி வர லேட் ஆனாலும் நம்ம பசங்க பார்த்திங்களா ஸ்மூத்லி, நான் என் பாட்டுக்கும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் வீடியோவில் பேசிவிட்டு. ஆனால் எந்த பையனுக்கும் வேலை வாங்க தேவையில்லை. இல்லாட்டி சப்ளையருங்களுக்கு வேலை வாங்குறது வந்து பெரும்பாடு. நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்க மாட்டாங்க, மறிஞ்சு நின்றுடுவாங்க. பட் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பெஷலாக நம்ம இந்த டீமை நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லியிருக்கிறது. ஏன்னா நம்ம டபுள் மடங்கு செலவு பண்ணி அவங்கள அங்கேருந்து கூப்பிட்றோன்னாக்கா அதுக்கு காரணம் என்னென்னாக்கா ஜென்யூனாக சர்வீஸ் பண்ணணும், ரொம்ப கனிவாக சர்வீஸ் பண்ணணும், ஸ்மைலியாக இருக்கணும், டேபிளை விட்டு நவரக்கூடாது, ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு கேப்போ க்ளவுஸோ கழட்டக்கூடாது, மொபைல் ஃபோன் பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஃபார்மேட் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுருக்கிறனால அவங்க வருவாங்க. ரெகுலர் டீம்ங்கிறனால அவங்கவுங்க பங்கு நீட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப பெருமை எனக்கு. ஒரு பக்கம் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், ஒரு பக்கம் மேக்கிங் டிபார்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் சர்விங் டிபார்ட்மெண்ட்.
இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல வெற்றிக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு காரணங்கள். எவ்வளோ நன்றி சொன்னாலும் என் டீமுக்கு கம்மி. அதர்வைஸ் சேலத்தில் இருக்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பல்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், நெய்வேலி, கள்ளக்குறிச்சி, சின்ன ஊரில் இருந்து பெரிய ஊர் வரணும், ஆத்தூர், கேரளாலேயும் பண்ணிட்டோம். சரி, இத்தனை ஊருக்கு திருச்சி, மதுரை, திண்டுக்கல், இத்தனை ஊருக்கு போகிறோன்னா ஊட்டி, அதெல்லாம் ஊட்டி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனுபவம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் கிடைக்கும். இவ்வளோ இடத்துக்கு நம்ம போகணுன்னாக்கா நாம் போகல, என்னுடைய டீமை நாங்கள் போக வச்சது. அல்லாவோட கிருபையில் என் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.